நாம் இன்றைய காணொளியில் என்ன பார்க்க போகின்றோம் என்றால் MS தோனி அவர்களின் வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய 6 ரகசியங்கள் என்னவென்றுதான் பார்க்க போகின்றோம். இவரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்திய அணியின் ஒரு சிறந்த அணி தலைவராக இருந்தவர், அதாவது இந்தியா கிரிக்கெட் அணியின் சிறந்த ஒரு அணி தலைவராக இருந்தவர், கூல் கேப்டன் என எல்லோரினாலும் வர்ணிக்கப்பட்ட ஒருவர். இவரது வெற்றிக்கு பின்னால் உள்ள ரகசியங்களை வைத்து நாம் என்ன செய்வது, ஏன் நாம் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழலாம். இவரது வெற்றியின் ரகசியத்தை வைத்து கொண்டு அந்த 6 விடயங்களையும் நமது வாழ்க்கையில் எடுத்து நோக்குகின்ற பொழுது நிச்சயமாக என்னாலும் உங்களாலும் ஒரு வெற்றி இலக்கை நோக்கி பயணிக்குகின்ற பாதையில் ஒரு நேர்வழியாகவே பயணிக்க முடியும். மாறாக இதனை நீங்கள் கேட்காமல் விட்டாலும் சரி எனக்கு அவரெல்லாம் பற்றி தெரியும் என்று நினைத்துவிட்டு இந்த காணொளியை விட்டு போனாலும் குன்றும் குழியும் நிறைந்த பாதைகளை கடக்கும் எவ்வாறு கடக்க வேண்டும் என்று தெரியாமல் இடையிலே நீங்கள் திரும்பி விட்டு வந்து விடுவீர்கள். அவ்வாறானது ஒரு நிலை எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடாது என்றால் இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு நிச்சயமாக இந்த காணொளி என்ன செய்யும் என்றால் பயனுள்ளதாகவே இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வாங்க வீடியோக்கு போய் டக்னு பார்த்துட்டு வந்துடுவோம். MS தோனி அவரை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரது வெற்றிக்கு பின்னால் இருக்கின்ற அந்த 6 ரகசியத்தில் முதலாவது ரகசியத்தை பார்க்க போகின்றோம். அதாவது சரியான ஒரு முடிவை எடுத்தல். தடுமாற்ற நிலையில் நாம் இருக்குகின்ற பொழுது ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும். நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்குகின்ற பொழுது நமக்கு பல்வேறு சிந்தனைகள் இதை செய்தால் நன்றாக இருக்கும், இல்லை இதை செய்தால் நன்றாக இது போன்று பல யோசனைகள் வரலாம், தடுமாற்றங்கள் வரலாம். நானும் தான் உங்களுக்கு பல காணொளிகளை எடுத்து தர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆராய்கின்ற பொழுது இல்லை இது நல்லா இருக்கும், இல்லை இதை போட்ட மக்கள் பார்க்க மாட்டாக என்கின்ற அந்த குழப்பம் எனக்குள்ளேயே இருக்குகின்றது. அந்த குழப்பத்தை நாம் முதலிலே விட்டுவிட வேண்டும். இதை MS தோனி அவர்கள் ஒரு சிறப்பான முறையிலே செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அவர் டிக்கெட் கலெக்ட் பண்ணுகின்ற வேலை, புகையிரத நிலையத்தில் டிக்கெட் கலெக்ட் பண்ணுகின்ற வேலையை விட்டுவிட்டு கிரிக்கெட் விளையாட சென்றிருக்கின்றார். அவர் அங்கே யோசித்திருந்தால் அரசாங்க வேலை ஒன்று கிடைத்திருக்கின்றது, நல்ல சம்பளம் வருகின்றது, இந்த வேலையை நாம் தொடர்வோம், நமது இலக்கு இந்த இடத்திலே நமக்கு தேவையில்லை என்று முடிவெடுத்தால் இன்று அவர் இப்படி ஒரு சாதனையாளராக போற்றப்பட்டிருக்க மாட்டார். அவர் என்ன செய்தார், அவரது லட்சியத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார். எனக்கு கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும், நான் கிரிக்கெட் விளையாட போகின்றேன் என்பதாக முடிவெடுத்து அந்த வேலையை விட்டு அவர் ஒரு புகையிரதத்தில் ஏறி கிரிக்கெட் விளையாட செல்கின்றார். இவ்வாறுதான் நாமும் நமது இலக்கை சரியான முறையிலே தேர்ந்தெடுக்க வேண்டும். நமது இலக்கு என்னவாக இருக்குகிறது, நான் இதை நோக்கித்தான் பயணிக்க போகிறேன், இதுதான் எனது இலக்கு, இதுதான் எனது லட்சியம், இதை வைத்துத்தான் நானும் ஒரு சாதனையாளராக மாறப்போகின்றேன் என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களது வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இரண்டாவது, அவரது வெற்றியின் ரகசியம் என்னவென்று தெரியுமா? அதாவது அமைதியாக இருத்தல், பொறுமையாக இருத்தல். நமது இலட்சியத்தை நோக்கி, நமது இலக்கை நோக்கி நாம் பயணிக்குகின்ற பொழுது அதில் எத்தனை தடைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அந்த இடத்திலே நாம் பொறுமையை கையாண்டு அமைதியான முறையிலே செயற்பட்டோமேயானால் வெற்றி நிச்சயம் நமக்கு கிடைக்கும். இதற்கு தோனி அவர்களினுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு உதாரணத்தை நாம் எடுத்து பார்ப்போம். 2011ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப் இறுதிப் போட்டி, அதாவது உலகக்கிண 50 ஓவர் உலகக்கிண்ணத்தின் இறுதிப் போட்டி. இந்த இறுதிப் போட்டியை நாம் எல்லோருக்கும் தெரியும், இலங்கை மற்றும் இந்திய அணிகள் பல பரீட்சை நடத்தி கொண்டிருந்தது. இந்த இறுதிப் போட்டியில இந்திய அணியின் வெற்றிக்காக வேண்டி மிகவும் ஒரு முக்கிய பங்காற்ற இருக்குகின்றார் MS தோனி. அதாவது துடுப்பாட்ட வீரராக களம் இறங்கி சிறப்பான முறையிலே அணியின் நிலை கருதி துடுப்படுத்த ஆடுகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல தான் இலங்கை அணியின் அணி தலைவர் என்ன செய்கின்றார் என்றால், தோனியினுடைய அந்த வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு மாத்திரம் துடுப்படுத்த ஆடுகிறார், இவர் இந்த இடத்திலே நாம் முத்தையா முரளிதரனை கொண்டு வந்து பந்து வீச விடுவோம் என்பதாக பந்து வீச விடுகிறார். அந்த தருணத்திலே தோனி என்ன செய்கின்றார், நிதானமான ஒரு துடுப்பாட்டம், பொறுமையான ஒரு துடுப்பாட்டத்தை அந்த இடத்திலே துடுப்படுத்த ஆடி அந்த இடத்திலே அவர் பொறுமையாக துடுப்படுத்த ஆடுகிறார். அதே சமயம் அவர் அந்த இடத்திலே வேகமாக அடிக்கப் போயிருந்தால் அங்கே முத்தையா முரளிதரனினுடைய பந்து வீச்சிற்கு அவர் ஆட்டம் இழந்திருக்கக்கூடும்.
ஆனால் அவர் அதை செய்யாமல் ஒரு மெதுவான ஒரு துடுப்பாட்டத்தை, பொறுமையான ஒரு துடுப்பாட்டத்தை அந்த இடத்திலே வெளிக்காட்டியதன் விளைவாக அந்த உலகக்கிண்ண போட்டியிலே இறுதி வரை இருந்த 6 ஓட்டத்துடன் அந்த உலகக்கிண்ணத்தையே வாங்கி கொடுத்திருக்கிறார். இது அவரது இரண்டாவது ரகசியம். நமது வாழ்க்கையிலும் தான் பல கஷ்டங்கள், பல அவமானங்கள் வரும். அந்த இடத்திலே அதெல்லாம் சரி வராது, அதை நான் இனி செய்ய மாட்டேன் விட்டுட்டு போனோம்டா நம்மட இலக்கை அடையவே முடியாது. நாம் அந்த இடத்துல பொறுமையாக அமைதியாக காத்திருக்க வேண்டும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தானே பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மூன்றாவது ரகசியத்தை பார்ப்போம். மூன்றாவது ரகசியம் என்னவென்றால், நாம் முதலில் நம்மை நம்ப வேண்டும். டோனி அவர்கள் முதலாவது அறிமுகமான முதலாவது போட்டியிலே டக் அவுட் என்பது ஒரு ஓட்டமும் பெறாமல் இழந்திருக்கிறார். அவர் விளையாடிய 4 போட்டிகளிலே வெறும் 22 ரன்கள். அவரை நம்பினார். நிச்சயமாக நான் இந்த கிரிக்கெட் உலகத்திலே ஒரு சாதனையாளராக திகழுவேன், அதற்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை அவமானங்கள் வந்தாலும் கிரிக்கெட் உலகத்திலேயே நான் ஒரு சாதனையாளராக திகழ வேண்டும், அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதாக கூறி அவரை நம்பிக்கை வைத்து பெட்டிங் ஓர்டரில் எல்லாம் மாற்றி பயிற்சியையும் எடுத்து ஒரு சிறப்பான ஒரு வீரராக அந்த இடத்திலே மாறினார். அவரது நம்பிக்கையை வைத்து நாம் நம்மை நம்ப வேண்டும். நமது பயணத்திலே, நமது லட்சிய பயணத்திலே, நமது லட்சியம் இலக்கு இதுதான் என்று நாம் நிர்ணயித்து விட்டால் அந்த இலக்கை, அந்த லட்சியத்தை எத்தனை தடைகள் வந்தாலும் அடைந்தே தீருவேன் என்கின்ற விடாப்பொடி நம்மிடம் இருந்தால் நிச்சயமாக அந்த இலக்கை என்னாலும் உங்களாலும் அடைந்து கொள்ள முடியும். அடுத்தது 4வது ரகசியத்தை பார்க்க போகின்றோம். இந்த 4வது ரகசியத்தை பார்ப்பதற்கு முன்னால் யூடியூப் தளத்தை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தானே பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அந்த 4வது ரகசியம் என்னவென்றால், நாம் பயணிக்குகின்றோம் நமது லட்சியத்தை நோக்கி, இலக்கை நோக்கி. அந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு பலவிதமான தோல்விகள் வரலாம். அந்த தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல், இந்த தோல்வி எதனால் வந்தது, நாம் என்ன தவறை செய்தோம், அந்த தவறை இனி செய்யக்கூடாது என்பதாக அதனை திருத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு திருத்திக் கொண்டால் நமது இலக்கை இலகுவாக அடைந்து கொள்ள முடியும். இதற்கு ஒரு உதாரணம் தான், டோனி முதல் விளையாடிய 4 போட்டிகளில் வெறும் 22 ரன்கள் மாத்திரமே அடித்திருந்தார் டோனி. இந்த தருணத்திலே அவர் முடிவெடுத்திருந்தால், என்னால் இனி துடுப்படுத்த ஆட முடியாது, நான் இந்திய அணியை விட்டு போகின்றேன் என்று முடிவெடுத்தாரா? இல்லை. அவர் எதனால் ஏற்படுகின்றது என்பதனை கண்டறிந்தார். அதன் பின்னர் வலை பயிற்சியிலே சிறப்பாக பயிற்சி எடுத்தார். இவ்வாறான பந்துகளில் தான் நாம் ஆட்டம் இழக்குகின்றோம், இவ்வாறான பந்துகளுக்கு துடுப்படுத்த ஆடக்கூடிய நுணுக்கங்களை நாம் கற்க வேண்டும் என்பதாக துடுப்படுத்தாடி அதனை கச்சிதமாக அதனை செயற்படுத்தி அடுத்தடுத்து நடந்த போட்டிகளிலே சதங்கள், அரை சதங்கள் என குவித்து இந்திய அணியின் பெருமைக்குரிய வீரராக மாறி இருக்குகின்றார். நாமும் நமது இலக்கை நோக்கி போகின்ற சந்தர்ப்பத்திலே தோல்விகளை கண்டால் துவண்டு விடாமல் தோல்விகளை விரட்டி ஓட விட்டோமையானால் வெற்றியாளராக மாற முடியும். சரி, 5வது ரகசியத்தை பார்ப்போம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தானே பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்கப்பா. 5வது ரகசியத்தை பார்ப்போம். 5வது ரகசியம் என்னவென்றால், கற்றுக்கொள்வதை நிறுத்தக்கூடாது. நாம் எங்கு சென்றாலும் அதனை தேடி தேடி கற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். MS டோனி அவர்களின் சிறு வயதிலே அவர் ஒரு கால்பந்து வீரராக மாற வேண்டும் என்கின்ற ஆசைதான் அவருக்கு இருந்தது. அதன் பின் கிரிக்கெட்டை கற்றுக்கொள்கின்றார், கிரிக்கெட்டுக்குள் வருகின்றார், கிரிக்கெட்டில் ஒரு சாதனையாளராக மாறுகிறார். அது மாத்திரமல்லாமல் அவரது நண்பரிடம் இருந்து அவருக்கு பிடித்த ஒரு ஷாட், ஹெலிகாப்டர் ஷாட், அதனையும் சிறப்பாக கச்சிதமாக கற்றுக்கொள்கின்றார். நாம் எப்போதும் கற்றுக்கொள்வதை நிறுத்தக்கூடாது. நமது இலக்கை, லட்சியத்தை அடைகின்ற பொழுது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த இலக்கை பற்றி, நமது லட்சியத்தை பற்றி, நாம் செய்ய போகின்ற அந்த வேலையை பற்றி, எவ்வாறு அதிலே முன்னேறலாம் என்கின்ற விடயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். 6வது ரகசியம் என்னவென்றால், அதுதான் நாம் பழையதை மறக்க கூடாது. நமக்கு உதவி வழங்கிய நண்பர்களை வெறுக்க கூடாது. நாம் நமது இலக்கை, லட்சியத்தை நோக்கி பயணிக்குகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒன்றுமே எதிர்பார்க்காமல் நமக்கு பல உதவிகளை வழங்கி இருப்பார்கள்.
இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அவர்களை மறக்கக்கூடாது. மாறாக அவர்களுக்கு நம்மால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து அவரை கௌரவிப்பது. அவ்வாறு செய்கின்ற சந்தர்ப்பத்திலே நமது இலக்கை அடைவதற்கு இன்னும் அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். இந்த காணொளியானது தோனி அவர்களின் வாழ்க்கைக்கு பின்னால் இருக்குகின்ற வெற்றியின் 6 ரகசியங்கள் என்ற தலைப்பிலே அவர் எவ்வாறாக அவர் வெற்றியை சுவீகரித்திருக்கிறார், எவ்வாறான விடயங்களை அவர் கையாண்டு இருக்குகின்றார் என்ற விடயங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த காணொளி உங்களது வாழ்க்கைக்கும் எனது வாழ்க்கைக்கும் நிச்சயமாகவே பயனுள்ளதாகவே இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த யூடியூப் தளத்தை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அப்பதான் நான் இது போன்ற காணொளிகளை போடுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சுட சுட மறவாமல் பார்வையிட முடியும்.